அனைவருக்கும் வணக்கம். பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். சர்வதேச அரசியல்ல அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்காங்க. இலங்கைக்கு அருகே இந்திய பெருங்கடல்ல வைத்து ஈரானின் அதிநவீன போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டிராபிடோ ஏவுகணை மூலமா தாக்கி மூழ்கடித்தது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் கோலாகலமாக நடந்த மிலன் 2026 சர்வதேச கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு கம்பீரமாக தாயகம் திரும்பிக் கொண்டிருந்தது ஈரானின் மௌஜ் ரகத்தை சேர்ந்த தேனா போர்க்கப்பல். மார்ச் 4ஆம் தேதி இலங்கை கடற்பரப்புக்கு அருகே சர்வதேச கடல் எல்லையில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் கடலுக்கு அடியில் மறைந்திருந்த அமெரிக்க யமன் தனது வேலையை காட்டியிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு செயலர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சர்வதேச கடற்பரப்புல தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் நினைத்தாங்க. ஆனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஏவிய டிராபிடோ அந்த போர்க்கப்பலை சமாதியாக்கிவிட்டது. 2ஆம் உலக போருக்கு பிறகு டிராபிடோ மூலம் ஒரு எதிரி நாட்டு போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடிப்பது இதுவே முதல் முறை. மேலும் அவர் ஒரு அதிர்ச்சி தகவலையும் உடைத்தார். அதிபர் ட்ரம்ப் கொள்ள முயன்ற ஈரான் குழுவின் தலைவன் நேற்று வேட்டையாடப்பட்டான். ட்ரம்பை கொள்ள ஈரான் முயன்றது. ஆனால் இறுதி சிறைப்பு ட்ரம்புடையதாகவே அமைந்தது என பகிரங்கமாகவே தெரிவித்திருக்காரு. இந்த தாக்குதலின் வீரியத்தில் தேனா கப்பல் நொடி பொழுதுல கடலுக்குள் மூழ்கியது. 32 வீரர்கள் மிக கடுமையான காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கப்பலில் இருந்த 148 வீரர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அவர்கள் கடல்ல மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுது. இஸ்ரேல் ஈரான் மோதல் ஒருபுறம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்கா நடத்தியிருக்கும் இந்த நேரடி தாக்குதல் பிராந்திய அமைதியை சிதைத்திருக்கிறது. இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்பரப்புல வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் தெற்காசிய நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதட்டம் காரணமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போர் தற்போது இந்திய பெருங்கடல் வரை நீண்டுள்ளது. பழிவாங்கல் நடவடிக்கையாக வளைகுடா பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் சரக்கு கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கிகள் குறிவைத்திருக்கலாம். இலங்கையின் கடல் எல்லைக்குள் அமெரிக்காவின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் அவர்களின் ராடார் பார்வையில் படாம ஒரு நீர்மூழ்கி தாக்குதல் நடத்தப்படுவது கடினமான ஒன்று. அதனால் இது அமெரிக்காவின் திட்டமிட்ட ஆபரேஷனாக இருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியில் இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது வெளிநாட்டு சக்திகளின் ஆதிக்கம் நம் மண்ணில் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி உள்ளது என்பதை காட்டுகிறது என இலங்கை நாட்டு தலைவர்கள் போர்கொடி தூக்கியும் இருக்காங்க. ஈரான் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறது, அமெரிக்காவின் அடுத்த மூவ் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் நாம சற்று பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வந்துட்டுருக்காங்க. ஈரானும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை குறிவைத்து தாக்கி வந்துட்டுருக்காங்க. மத்திய கிழக்கில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போர் நீடித்தால் இந்தியாவுக்கு ஏற்படும் பெரும் பாதிப்பு குறித்த 10 முக்கிய பாயிண்ட்டுகளை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போரை தீவிரமாக மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த போர் 5வது நாளாக இன்று உச்சகட்டத்தை எட்டியும் இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் ஈரானை கண்மூடித்தனமாக தாக்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால ஈரானும் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்கு. வளைகுடா நாடுகளில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது இந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், ஜோர்டன் உள்ளிட்ட நாடுகளை ஈரான் தாக்கியும் வந்துட்டு இருக்காங்க. இங்கு அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் உள்ளதால ஈரான் குறிவைத்து தாக்கி வந்துட்டு இருக்கு. இந்த போரின் தாக்கத்தால நம் நாடு பெரிய அளவில் பாதிக்கப்படவும் இருக்கிறது. 5வது நாளாக ஈரான்ல போர் நடக்கும் நிலையில் இது தொடர்ந்து நீடித்தால் நம் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்புகளின் தாக்கத்தை எளிய விளக்கமாக இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் விஷயமா பார்த்தோம்னா, ஈரான் தனது ஹார்மோஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை மூடியிருக்காங்க. இந்த வழி பாதை வழியாகத்தான் தினமும் உலக தேவையில் 20% வரைக்கும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. தற்போது
அது முழங்கியும் இருக்கு. இதனால உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல பாதிப்பு ஏற்படும். இரண்டாவது விஷயம், இந்தியாவின் தினசரி கச்சா எண்ணெய் இறக்குமதியில 2.5 மில்லியன் முதல் 2.7 மில்லியன் பேரல் வரைக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி வழிபாதை வழியாகத்தான் வருகின்றன. ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருந்து நம் நாட்டுக்கும் வருகிறது. தற்போது அது தடைபட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலைகள் 10% வரை அதிகரித்திருக்கு. அதேபோல் நம் நாட்டிலையும் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது விஷயமாக, இந்த மத்திய கிழக்கு நாடுகளிடம் இருந்து LNG கேஸ் வருகிறது. இது தடைப்பட்டிருக்கிறதுனால பற்றாக்குறையும் ஏற்படுகிறது. இதனால பெட்ரோல், டீசல், LNG கேஸ் உள்ளிட்டவற்றால சாதாரண மக்கள் முதல் பெரும் பணக்காரர்கள் வரை பாதிப்பை ஏற்படுத்தும். நேரடியாக பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படலாம். இல்லைங்கிற பட்சத்தில் பெட்ரோல், டீசல் விலையும் அதிகரிக்கலாம். நான்காவது விஷயமாக, பிற நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் போது கப்பல் கட்டணங்கள், காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரிக்கும். இதுவும் பெட்ரோல், டீசல் விலையை உச்சமடைய செய்யும். இதனால பிற பொருட்களின் விலையும் உயரலாம். அதோடு நாட்டில் பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும். ஐந்தாவது விஷயமாக, கச்சா எண்ணெய், LNG கேஸ் மட்டுமின்றி உரங்கள், அலுமினியம் உள்ளிட்டவை மத்திய கிழக்கு நாடுகளிடம் இருந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் முதல் தொழில்துறையினர் வரைக்கும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா உதவியுடன் ஈரான்ல சபாகர் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானை தவிர்த்து மும்பையில் இருந்து ஈரான் வழியாக மத்திய கிழக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யும் நோக்கத்துல இந்த திட்டமும் இருக்கிறது. இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டா அது நம் நாட்டுக்கு இழப்பையும் ஏற்படுத்தலாம். நம் நாட்டில் இருந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளுக்கு பாஸ்மதி அரிசி அதிக அளவுல செல்கிறது. நம் நாட்டின் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியில 50% வரைக்கும் இந்த நாடுகளுக்கு தான் செல்லும். இதனால் அந்த வர்த்தகம் பாதிக்கப்படலாம். ஏழாவது விஷயம், நம் நாட்டில் இருந்து மத்திய கிழக்கு, அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஈரான் வழியாகத்தான் பொருட்கள், எலக்ட்ரானிக் உள்பட பிற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம் நாட்டின் ஏற்றுமதியில சுமார் 56% இந்த வழி பாதையில் தான் செல்கிறது. இதனால் நம் நாட்டின் ஏற்றுமதியில் பெரும் தாக்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாற்று வழி பாதையை தேர்வு செய்ய வேண்டியும் இருக்கிறது. இது சரக்கு கப்பல்களின் பயண நேரத்தை கூடுதலாக 2 முதல் 3 வாரங்கள் வரையும் ஆக்கலாம். எட்டாவது விஷயம், 2026ஆம் ஆண்டு நிதியாண்டின் கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் வரைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி 4.1 பில்லியன் டாலராக, அமெரிக்க டாலராக இருந்தது. குறிப்பா ஸ்மார்ட் போன்கள் அதிக அளவில் அங்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவில் இருந்து அதிக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கும் நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வர்த்தகமும் பாதிக்கப்படலாம். அடுத்து, மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 1 கோடி இந்தியர்களும் இருக்காங்க. அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியும் இருக்கிறது. மேலும் நம் நாட்டில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும், மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நம் நாட்டுக்கும் ஏராளமானவர்கள் வந்து சென்றிருக்காங்க. இதனால வருமானம் அதிகரித்தது. தற்போது அதற்கும் பிரச்சனை வந்திருக்கிறது. மேலும் ஈரான் போரால அங்கு சந்தைகள் சரிவை எதிர்கொண்டிருக்காங்க. மேலும் அந்நிய செலாவணி சந்தையிலேயும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறது. இதனால அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு என்று 91.32 சரிந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவிற்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்திய பெருங்கடல் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஈரானின் ஐரிஸ்டினா என்ற போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டிராபிடோ ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதை மூழ்கடித்து அமெரிக்காவை உறுதி செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பிராந்திய மோதல்களும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த
சம்பவம் முக்கிய திருப்புமுனையாகவே பார்க்கப்படுகிறதுங்க. பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோவால் டிராபிடோ ஏவுகணை ஈரானிய போர்க்கப்பலின் பின்பகுதியில் மோதி பயங்கர வெடிப்பு ஏற்படுவதையும் அடுத்த சில நிமிடங்கள்ல கப்பல் கடல்ல மூழ்குவதையும் காண முடிகிறது. அமெரிக்கா பாதுகாப்பு செயலர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சர்வதேச கடல் பகுதியில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் நினைச்சாங்க. ஆனால் நேற்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டிராபிடோ மூலம் அந்த போர்க்கப்பலை மூழ்கடித்திருந்தது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு டிராபிடோ ஏவுகணை மூலம் எதிரி கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. மேலும் அதிபர் ட்ரம்பை கொல்ல முயன்ற பிரிவின் தலைவரை வேட்டையாடி கொன்றதாகவும் ஈரானின் பலம் ஒவ்வொரு மணி நேரமும் குறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது முழு அளவிலான போராக மாறுமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே தற்போது ஏற்படுத்தியும் இருக்கிறது.